அல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு பெருமானுடைய திருப்பெயராலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளே, இந்த அற்புதமான ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளைக்காக இந்த திருப்பேரவை கூட்டத்திலே தேவனோடு கூட, வார்த்தையோடு கூட, சத்தியத்தோடு கூட, அந்த பரிசுத்தத்தோடு கூட ஒரு மணி நேரம் இணைந்து வாழுகிற, எப்பொழுதும் அவரை விட்டு விலகாமல் இருக்கிற அந்த கிருபைகளை இந்த நாளில் அனுபவிக்க ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் பெரியவர், அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தவர். ஆகவே இந்த அற்புதமான நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்து கண்களை மூடி தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார். தாவீது ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து ஆண்டவரை தொழுது கொள்ளுவேன், எனக்கு அவர் நன்மை செய்தார், ஆகவே பாடுவேன், எனக்கு செய்த நன்மைகளை ஆத்துமாவே நீ மறவாதே என்று ஆண்டவரை ஒவ்வொரு எக்காலத்திலும் எப்பொழுதும் நான் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருப்பேன். அந்த பிரசன்னம், அந்த அன்பு, அந்த ஏவுதல், அந்த இரக்கம், அந்த எழுந்தருளுகிற அந்த அனுபவம் எங்களுக்குள்ளே இந்த நாளிலே உருவாக உடைய கரங்களிலே நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். நாம் ஜெபிக்கும் பொழுது தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக, தேவ வார்த்தையை அனுபவிக்கும் பொழுது ஒரு மறுரூபமான வாழ்வை அனுபவிக்கும்படியாக தேவ கிருபைகளை இந்த நாளிலே புதியவைகளாக, காலைதோறும் புதியவைகள் என்ற வார்த்தை நமக்குள்ளே அது அனுபவமாக மாற ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போமா. பாடுகிற பாடல்கள், தியானிக்கிற வேத பகுதிகள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு ஆசீர்வதித்து அனுகூலமாய் மாற்றி கொடுத்திருக்கிறார். அவரை விட்டு விலகாமல் இருள் நம்மை பற்றி கொள்ள முடியாது. வெளிச்சம் மாத்திரமே வீசும்படியா, வார்த்தை மாத்திரமே வெளிச்சம் கொடுக்கத்தக்கதாக இந்த நாளில பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவனே நமக்கு உண்டாக்கி கொடுக்கிறதை பார்க்கிற, பேசுகிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆன ஒரு அபிஷேகம் அவர்களை நிரப்பட்டும், அப்படிப்பட்ட உணர்வுகள் உண்டாகட்டும். நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. அவர் நன்றி அறிதல் உள்ள எல்லாருக்கும் அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளும் என்று சொன்னார். ஒரு சமாதானம் இந்த நாளில் ஆளல் நம்ம விட்டு கொடுப்போமா. நாம் ஜெபிக்கலாம், ஜெபிப்போம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறீங்க நல்ல தகப்பனே. ஆமென். நீர் கொடுத்த அந்த அருமையான காலை வேளைக்காக நன்றியோடு நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். பாவமை ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் தொழுது கொள்ளக்கூடிய இந்த நாளை தருவீராக ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. அப்பா, பூரணராய் நாங்கள் இந்த பூவிலே வாழ்ந்திட தேவா, உங்களுடைய கிருபை எங்களுக்குள்ள ஊற்றிருக்கிறீர், அளித்திருக்கிறீர். அதற்காக நன்றி. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நித்திய ஜீவனுக்கு நாங்கள் காத்துக்கொள்ள ஆண்டவரை நாங்கள் சரண்டர் பண்ணுகிறோம். அப்பா, இந்த காலை வேளையிலே ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், தாய் தகப்பன்மார்கள் ஒவ்வொருவரும் உங்களை கடத்துல ஒப்புக்கொள்கிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். தெய்வீக சமாதானம் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். மனமகிழ்ச்சி அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நாளில் ஆண்டவரே, ஏதோ வந்தோம் போனோம் என்று இல்லாதபடி கர்த்தாவே, ஒரு மனதோடு, ஒரே ஆவியோடு, ஒரே சிந்தையோடு கர்த்தாவே இந்த வார்த்தைகளை கேட்கும்படியான கிருபைகளை, ஆத்தும பாரத்தை அவர்கள் இருதயத்திலே ஊற்றுவீராக கர்த்தாவே. ஆண்டவரே, அவர் என்ன தேவையோடு அமர்ந்திருக்கிறார்களோ கர்த்தாவே, அந்த தேவைகள் எல்லாம் இந்த நாளிலே நிறைவாய் மாற்றப் போகிறீர். அதற்காக நன்றி கர்த்தாவே. அவங்களுடைய ஏக்கங்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் இந்த நாளில் மாற்ற போறீங்க. அதற்காக நன்றி கர்த்தாவே. பேசும் வார்த்தைகள், ஆண்டவர் பாடும் பாடல்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தாவே எங்களை ஆசீர்வதித்து தருவீராக. எல்லாவற்றையும் கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் ஒரு பாடலை பாடலாம். நான் தேவனால் தெரிந்து கொண்ட தாசர், அவர் ஆத்மாவிற்கு பிரியமான நேசர் என்று தேவன் அப்பொழுது அவருடைய தாசர்களாகிய ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தைகள். ஆனால் இப்பொழுதோ 2023 வருடங்களுக்கு பிறகு தேவன் நம் அனைவருக்காகவும் சிந்தின இரத்தத்தினாலே நாம் அனைவரும் அவருடைய தாசர்களாய் மாறி இருக்கிறோம். நாம் தேவனுடைய தாசர்களா இருக்கிறோம், அவருடைய சொந்த பிள்ளைகளா இருக்கிறோம், அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அவருடைய சொந்த ஜனமாய் இருக்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தம் நம் அனைவரையும் நிறைவாக மாற்றி இருக்கிறது. எனவே அந்த அன்பு, தேவ அன்பு நம் அனைவருடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஜெயித்தவரை கொண்டு நாம் இந்த உலகத்திலே ஜொலிக்க போகிறோம். எனவே அதுதான் உண்மை. இந்த வார்த்தைகள் எல்லாம் அடங்கியதாய் ஒரு பாடலை நாம் அனைவரும் பாடலாம். நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து பாருங்க. நான் தேவனால் தெரிந்து கொண்ட தாசன், அவர் ஆத்துமாவின் பிரியமான நேசன். நான் தேவனால் தெரிந்து கொண்ட தாசன், அவர் ஆத்துமாவின் பிரியமான நேசன். வார்த்தையின் அதிகாரங்கள் எனக்குள்ளே
வார்த்தையின் வல்லமைகள் எமக்குள்ளே. வார்த்தை கொண்டு எளிதாக ஜெயிக்கிறேன், வார்த்தை கொண்டு எளிதாக ஜெயிக்கிறேன். தேவனால் தெரிந்து கொண்ட தாசன், அவர் ஆத்துமாவின் பிரியமான நேசன். தேவ அன்போடு நான் எல்லோரையும் ஆசீர்வதித்து என்றும் மகிழ்கின்றனே. தேவ அன்போடு நான் எல்லோரையும் ஆசீர்வதித்து என்றும் மகிழ்கின்றனே. உம்மாலே மகிழ்கின்றனே. எல்லோரும் சந்தோஷமா அவரிடத்திலே மகிழ்ச்சி இருக்கிறது. ஆமென். உம்மாலே மகிழ்கின்றனே. உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. ஆமென். தேவனால் தெரிந்து கொண்ட தாசன், அவர் ஆத்துமாவின் பிரியமான நேசன். நாதலை முடியாமலும் மங்கிர செய்தியை அடையாமலும், நெறிந்த நாதலை புரியாமலும் மங்கின செய்தியை அடையாமலும் என் வாழ்வு ஜொலிக்கின்றதே. அவராலே அவை சொல்லுங்க. உம்மாலே ஜொலிக்கின்றதே, என் வாழ்வு ஜொலிக்கின்றதே. தேவா உம்மாலே ஜொலிக்கின்றதே. நான் தேவனால் தெரிந்து கொண்ட தாசன், அவர் ஆத்துமாவின் பிரியமான நேசன். பிரயாசத்தை சாப்பிடுகிறேன், பாக்கியமும் நன்மையும் உண்டாகுதே. என் கையில் பிரயாசத்தை சாப்பிடுகிறேன், பாக்கியமும் நன்மையும் உண்டாகுதே. உம்மாலே உண்டானதே. அவை சொல்லுங்க. அவை உம்மாலே உண்டானதே, உம்மாலே உண்டானதே. தேவா உம்மாலே உண்டானதே. நான் தேவனால் தெரிந்து கொண்ட தாசன், அவர் ஆத்துமாவின் பிரியமான நேசன். தேவனால் தெரிந்து கொண்ட தாசன், அவர் ஆத்துமாவின் பிரியமான நேசன். கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு உண்டு. தேவா உம்மாலே உண்டு, உம்மாலே உண்டு. தேவா உம்மாலே உண்டு. நான் தேவனால் தெரிந்து கொண்ட தாசன், அவர் ஆத்துமாவின் பிரியமான நேசன். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகள் நம்மை வாழ வைக்கின்றது. அது மட்டும் அல்லாமல் தேவன் நமக்காக பல அதிகாரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்திருக்கிறார். அவருடையதெல்லாம் நம்முடையதாய் கொடுத்திருக்கிறார். அதிலே நாம் எல்லாவற்றையும் நமக்காக தூதர்களை அவர் தேவன் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பசுத்தாவியன் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே அவருடைய பசுத்தாவியை கொண்டு நாம் இயேசுவின் நாமத்தில் என்ன பண்ணலாம், எப்படிப்பட்ட இதுவா இருந்தாலும் நாம் என்ன பண்ணலாம், ராஜ்யங்களை சுதந்திரிக்கலாம். எப்படிப்பட்ட பிசாசின் அதிகாரங்கள் அதோட செயல்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும்னா இயேசுவின் நாமத்தினாலே நம்ம சொன்னா போவோம். அதுதான் இந்த வரி இப்ப நம்ம பாடப்படுது. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறேனே, இயேசுவின் நாமத்தில் உன் ராஜ்யம் எனக்குள்ள. அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருப்பதினாலே நம்ம இயேசுவின் நாமத்தில் தேவையில்லாத காரியங்கள் நம்ம எப்போ அப்படின்னா பிசாசுடைய செயல்கள்லாம் போனா என்ன ஆயிடும், உடனே போயிடும். எனவே தைரியமா உங்களுக்குள்ளே இருக்கிற எப்படிப்பட்ட தேவையில்லாத செயல்களா இருந்தாலும் இப்பொழுது நாம் சொல்லுகிறபடி பாடுகிறபடி நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய செயல்கள் மட்டுமே நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் செயல்பட நம்ம இந்த வரியை நாம் பாடணும். நான் தேவனுடைய ஆவியினால் பிசாசுகளை துரத்துகிறேனே, இயேசு நாமத்தில். நான் தேவனுடைய ஆவியினால் பிசாசுகளை துரத்துகிறேனே, இயேசு நாமத்தில். உம் ராஜ்யம் எனக்குள்ளே. சொல்லுங்க. உம் ராஜ்யம் எனக்குள்ளே.
ராஜ்யம் எனக்குள்ளே, தேவாவும் ராஜ்யம் எனக்குள்ளே. நான் தேவனால் தெரிந்து கொண்ட தாசன், அவர் ஆத்துமாவின் பிரியமான நேசன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபைகளை ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்க அவருடைய கரங்களிலே நாம் விட்டுக் கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். நாம் தொடர் எப்பொழுதும் செய்து வருகிற ஜெபத்தை நாம் எல்லோரும் சேர்ந்தே சொல்லுவோம். என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவரே, உம்மை நாங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவளிக்கிற ஆவியை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், நீர் எங்களை அழைத்ததினாலே எங்களுக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவானிடத்திலே உமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், நீர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய எங்களிடத்தில் காண்பிக்கும் ஒரு வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நாங்கள் அறியும்படிக்கு நீர் எங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துறைகளுக்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்திற்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் இயேசு கிறிஸ்து உயர்ந்திருக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவை உன்னதங்களிலே உம்முடைய வலது வாசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான எனக்கு இயேசுவை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினீரே உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும் சகலவிதமான நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து உம்மை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து உமக்கு பிரியம் உண்டாக உமக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சார்ந்தும் உண்டாவதற்கு மகிமையான ஒரு வல்லமையின்படி எல்லா வல்லமையால் பலப்படுத்தப்படவும் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு நினைக்கிறதற்கு மிகவும் அதிகமாக எங்களுக்குள்ளே கிரியை செய்ய பரிசுத்தாவியின் வல்லமையின்படியே எங்களுக்கு செய்ய வல்லவராகிய உமக்கு சபையில கிறிஸ்து இயேசு நிமித்தம் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இவை எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் போதகரும் குருவும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இங்க வந்து கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் வார்த்தையினாலே அலங்கரிக்கிறார். ஒவ்வொருவரும் கனத்துக்குரியவர்கள். ஆகவே வார்த்தையை நாம் கனப்படுத்துவோம், வாழ்விலே கனத்துக்குரியவர்களாக இந்த உலகத்திலே வாழ்வோம். இப்பொழுது நம்ம மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாள் ஒரு நல்ல நாள், ஒரு பொன்னான நாளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏதோ கடமைக்காக என்று எவ்வளோ உலக பிரகாரமாய் அநேக காரியங்களை நாம் 6 நாட்களும் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு நாள் தேவனுக்காக நம்ம தினமும் நான் ஜெபிக்கிறோம். இருந்தாலும் அந்த ஒரு மணி நேரம் நம்ம அமர்ந்த ஒரு வார்த்தைகளை கேட்கும்படியாக நம்ம இருதயத்தை திறந்த வண்ணமாய் நம்ம சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி மற்ற சிந்தனைகள் நம்ம ஆட்கொள்ளாதபடி, பிசாசானவனுக்கு இடம் கொடுக்காதபடி தேவ ஆவியானவர் நமக்குள்ளே செயல்பட்டு நமக்குள்ளே ஒரு வார்த்தையின் மூலியமாய் நம்மோடு பேசுவாராக. நம்ம முழுதுமாய் நாம் சரண்டர் பண்ணி நாம் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 4ஆம் மாதத்திலும் கூட தேவன் அற்புத விதமாய் ஆச்சரிய விதமாய் தேவன் நம்ம நடத்தி கொண்டு வருகிறார். அவருக்கு எத்தனை நன்றிகள் சொன்னாலும் போதாது. தேவன் படைத்த படைப்புகள் எல்லாமே ஒரு அற்புதமான படைப்புகளாய் நாம் பார்க்கிறோம். வேதாகமத்தில் அநேக விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர் வார்த்தையை கொண்டு எல்லாவற்றையும் உருவாக்கினார், சிருஷ்டித்தார். வார்த்தையை பேசும் பொழுதே எல்லாம் உருவாகிறது என்று பார்க்கிறோம். அதிலும் நாம் விசேஷத்தமான படைப்பாக இருக்கிறோம். நம்மளுடைய சிருஷ்டிப்பு விசேஷித்த சிருஷ்டிப்பாக இருக்கிறது. ஒவ்வொன்றும் அவர் தம்மை போலவே, அவரை போல அவர் எப்படி இருக்கிறாரோ அதை போல தான் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அந்த ஒரு சிந்தனை மாத்திரம் நம் மனதுக்குள்ளே நாம் அதை சிந்தித்தோமானால் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய செயல்கள் எல்லாம் நம்ம புரிந்து கொள்ள முடியும். எப்படி சொல்லிட்டு அநேக விஷயங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும். ஒரு நாள் ஒருவருக்கொருவர் எல்லா விதத்திலும் மன கஷ்டங்கள், போராட்டங்கள், நான் பெரியாளு நீ பெரியாளு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களிலும் நாம் இந்த குடும்ப வாழ்க்கையை நாம் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். நாம் ஒரு வார்த்தைகள் சொன்னால் அது எல்லாமே தேவன் நமக்கு எப்படி செயல்படுத்துகிறாரோ அநேக காரியங்களை நாம் இந்த வேதாகமத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டு
கொண்டுதான் இருக்கிறோம். அப்போ நம்முடைய படைப்பு சிருஷ்டிப்பானது தேவனை தொழுது கொள்ளும்படியாக, அவரை போற்றும்படியாக நாம் இருக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். அநேக விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டுக்கலாம். எல்லாமே கூட கொடுக்கப்படும்னா நமக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய காரியங்கள் எல்லாமே, பொருளாதாரம் சரி, நம்ம வாழ்க்கை சூழ்நிலைகள், அன்பு, பாசம், இப்படி அநேக காரியங்கள் இதெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். அப்போது முதலாவது நம்ம எதை தேடணும்? தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது. அவர் நமக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கிறார். அவர் வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தேடும் பொழுது மற்றதெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. அவர் சொல்லும் வார்த்தைகள் ஆசீர்வதிக்கப்பட்டமான வார்த்தைகளாக தான் நமக்கு தேவன் கொடுக்கிறார். நீ நல்லா இல்லாத போ, நீ கெட்டுப்போ, நீ இப்படி இரு, முட்டாளாயிரு, இப்படிப்பட்ட வார்த்தைகள் அவர் நமக்கு கொடுக்கல. அவர் பேசும் வார்த்தைகள் நம்மை சிருஷ்டித்து நமக்கு உள்ளே ஊற்றி இருக்கிற அந்த வார்த்தைகள், அந்த தெய்வீக வார்த்தைகள். அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நம் சிரசின் மேலே வைத்த வார்த்தைகள் என்னென்றால், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள், உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும், உங்கள் சமாதானம் பெரிதாக இருக்கும். உன்னிடத்தில் என்ன இருக்கிறதா? சமாதானம் பெரிதாக இருக்கிறது, ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கிறது, பாக்கியம் நன்மை நமக்கு பெரிதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு தேவன் நம்மை சிருஷ்டித்து இருக்கிறார். ஆகையினாலே நாம் இதை அனுபவித்து சுதந்திரித்து இதிலே நாம் பழுகி பெருகுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நீங்கள் பழுகி பெருகுகிறவர்களாய் நீ இருப்பீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரமாய் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பழுகி பெருகி இருக்க வேண்டியதாக இருக்கிறது. நாம் அடுத்தபடியாக ஒரு காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, அது நம்ம விரும்பணுமா? இப்படிப்பட்ட காரியங்களை விரும்பினா தான் நமக்கு கிடைக்குமா? நமக்கு விருப்பம் இல்லாத அநேக விஷயங்கள், எங்கள் வாழ்க்கையில் கூட அநேக விஷயங்கள் பார்த்தீங்கன்னா விருப்பம் இல்லாத சில காரியங்கள் தடையாக இருக்கிறது. நம்ம விரும்பினா அது கண்டிப்பாக கிடைக்குது. ஒரு சாதாரண உணவுலேருந்து, நம்ம உடுக்கிற உடையிலேருந்து விரும்பினா நம்மை தேடி வருகிறது. நமக்கு அது நம்ம விரும்பலைன்னா அது கண்டிப்பாக கிடைக்காது. ஆகையினால எந்த காரியங்கள் நான் விரும்புகிற காரியங்களாக இருக்கணும், அதுவும் நியாயமான காரியங்கள். அதுக்காக நான் விரும்புகிறேன்னு சொல்லிட்டு நம்ம தேவையில்லாத காரியங்களை விரும்பி இது கிடைக்கும்னு சொல்லி அது எல்லாத்துக்கும் ஒரு அளவுகோல் இருக்கிறது. நமக்கு எதை வேண்டும் அதை நாம் விரும்பி நாம் கேட்கும் பொழுது நமக்கு இது தகுதியா, இது நம்ம விரும்புகிற காரியம் நமக்கு தகுதியா என்று அடுத்தது நாம் பார்க்க வேண்டும். இது நம்மால் முடியும், நமக்கு இது பெற்றுக்கொள்ள முடிய காரியங்களா அப்படின்னு சொல்லி நாம் அதை சிந்தித்து செயல்பட வேண்டிய காரியங்களா இருக்கிறது. ஆகையினாலே நாம் அதை விரும்புகிறதா இருக்கிறது, நம்ம அதை நேசிக்கணும். அப்பொழுதுதான் அது செயல்படுகிறதா இருக்கிறது. ஏதோ கடமைக்காக வந்தோம்ப்பா, கடமைக்காக ஜெயித்தோம், ஏதோ 1 மணி நேரம் பண்ணிட்டு போகிறோம், நமக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு காரியம் முடிஞ்சிடுச்சு, நாளை தினத்துக்கு பார்ப்போம், நம்ம வேறு விஷயங்கள் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இப்படி பொருளாதாரத்தை நம்ம தேடி ஓடுகிறோமே தவிர இதில் ஒரு சிறிது நேரம் நம்ம வாஞ்சையோடு அமர்ந்து நம்ம விரும்பி நம்ம கேட்கும்போது தான் அது கிடைக்கும். ஏதோ கடமைக்காக நான் பேசிட்டேன் முடிஞ்சு போச்சு அப்படின்னால இதை பேசுவதற்காக முன்கூட்டியே அதை தேடி பார்க்கிறோம். வேதாகமத்தில் என்ன வார்த்தைகள் ஆண்டவர் என்னையோடு என்ன பேச போறீங்க, என்ன எனக்கு கொடுக்க போறீங்க, அந்த முதல் தினத்தில் நம்ம என்ன பண்ணலாம், தேட ஆயத்தமாக இருக்கும்பொழுது, ஆயத்தம் வேணும் நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும். அதுவும் இல்லாமல் அது இருக்கும் பொழுது நம்ம தேடுதல், நம்ம என்ன நினைச்சு தேடுறோமோ அது தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகையினால எல்லாமே சுற்றி பார்த்தீங்கன்னா தேவன் நமக்கு நல்வார்த்தைகள் நமக்கு வைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் பழக்க வைக்கிறவராக இருக்கிறார். ஆகையினால நாம் எதை செய்தாலும் அது ஒழுங்கும் கிரையுமாக தேவனுக்கு அது முழுவதுமாய் பிரியமாய், அது அவருக்கு பிரியமாய் இருக்கக்கூடிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஐயோ இது பரவாயில்லை, என் வாழ்க்கை இது இப்படிதான் இருக்குது, பரவாயில்ல போயிடுச்சு, அவ்வளோதான், நம்ம இப்படியே போயிடலாம், அப்படி இல்லாதபடி என் வாழ்க்கையை அற்புதமான ஜீவத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கை யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய வாழ்க்கையாக இருக்கிறது. இப்படி நினைச்சா தான் நம்ம வாழ்க்கையை நல்லா வாழ முடியுதா இருக்கிறது. சலித்து கொண்டு வாழ்கிறோம் என்றால் அந்த வாழ்க்கையில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தடைக்கல்லாய் மாறுகிறது. அப்போ இந்த காரியங்கள் எங்கேருந்து வருகிறதுனா, பிசாசானவன் அந்த விதைகளை நமக்கு விதைத்து கொண்டே இருக்கிறான். என்னுடைய வாழ்க்கையில் கூட அநேக காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். தேவன் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார் அற்புத விதமாய், ஆச்சரிய விதமாய் அநேக காரியங்கள். மற்ற விதத்தில் அதை யோசிக்கும் பொழுது நமக்கு அது இடர்கள் உண்டாக்குகிற காரியங்கள் வந்தாலும் அதை மறு நிமிஷத்துலேருந்து அது வெளியே வர வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை தான் ஒவ்வொரு நாளும் தேற்றி கொண்டு இருக்கிறது. அப்படி விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு உலகத்திலே நம்ம கண்டிப்பாக பணம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. பணமும் தேவை. நான் பணத்துக்காக நான் வாழலை, எனக்கு பணமே தேவையில்லை, எனக்கு பொருளே தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த வாழ்க்கையில் நம்ம வாழ முடியாது. அப்போது இந்த பணம் தேவை என்றால் நாம் உழைப்பு போட வேண்டும். உழைப்பு இல்லாமல் பணம் நமக்கு வராது. ஆகையினால அடுத்தது நம்ம உழைத்து உன் கையின் பிரியாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிடும்.
அப்போ உன் கையின் பிரயாசம்னா மற்றவருடைய கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவதை காட்டிலும் என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவது எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கிறதா இருக்கிறது. அப்போ சிந்தித்து பார்க்கும்போது என் கையின் பிரயாசம் என்ன அப்படின்னு யோசிக்கும் பொழுது, அப்போது உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை வைத்து நீ மேலே மேலே வளருவாய் என்ற வார்த்தை தேவனுடைய வாக்கு தட்டமாக. என்கிட்ட என்னப்பா இருக்குது, ஐயோ எனக்கு என்ன எப்படி நான் பிழைக்கிறதுன்னு எனக்கு தெரியல, எவ்வளோ அநேக இடங்களில் வேலையை தேடி போகிறேன், எனக்கு வேலைகள் கிடைக்கல, என்னன்னு தெரியல, ஆண்டவருடைய சித்தம் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி அவர் மேலே சித்தத்தை போட்டுட்டு நான் ஒதுங்கி விடுகிறோம். அப்படி இல்லாதபடி எனக்கு என்ன வச்சிருக்கிறீங்க ஆண்டவர், எனக்கு நீங்கள் பேசுங்க, என்னோட கத்தாவை என்னோட சம்பாஷணம் பண்ணுங்க, என்னோட பேசுங்க, நான் முழுதுமாய் சரண்டர் பண்ணுறேன், நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரை அப்படின்னு சொல்லி என்ன சரண்டர் பண்ணும் பொழுது ஆவியானவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். உன்னிடத்துல என்ன இருக்கிறது அதை வைத்து நீ மேலே வளரலாம். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன்னிடத்துல என்ன இருக்குது, நிறைய சொல்ல எனக்கு கொஞ்சமாகவும் கொஞ்சம் எண்ணெயே இருக்குது, அதை வைத்து ஆண்டவர் அதை பெருக செய்கிறவராக என்று பார்க்கிறேன். அநேக வார்த்தை நான் வேதாகமத்தை படிக்கும்போது அநேக அற்புத அதிசயங்களை நான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். 2 மீன் தான் 5 அப்பங்கள். அது எப்படி தேவன் அதை விருத்தி செய்கிறவராக இருக்கிறார். 5000 பேருக்கு மேலே சாப்பிட்டு கொண்டு மீதமும் எடுக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் செய்யும்போது நம்ம இதெல்லாம் யோசித்து கொண்டு இருக்கிறோம். நான் அப்போ இதை செஞ்சவன் என் வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா, என் வாழ்க்கையில் கண்டிப்பாக செய்ய மாட்டாரா. அப்போது சந்தேகத்தின் பேரில் வாழும்போது நமக்கு அது கிடைக்கிறது இல்லை. அப்போ தெய்வீக சமாதானம் வேண்டும் என்றால் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் ஒப்புரவாகி ஒன்றாக இணைந்து செயல்படும் பொழுது அந்த இடத்துல அற்புதமான காரியங்களை நடக்கிறது என்று எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியங்களை நம்ம ஈடுபடாது இருந்தோம்னால் அந்த இடத்துல தோல்வியை தான் தழுவி கொண்டு இருக்கிறோம். ஆகையினால இந்த நாளில் ஒற்றுமையாக இருந்த ஒவ்வொரு காரியங்களும் செய்ய ஆவியானவர் பார்த்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு இருதயத்திலும் தேவன் வார்த்தைகளை பேசுவாராக. அப்போ இது சிந்தித்து கொண்டு இருக்கும்போது உங்கள்கிட்ட என்ன இருக்குது, ஒரு 10 வருஷமாக இதுதான் செய்து கொண்டு இருக்கிறோம். கோழி வளர்ப்பது, இந்த கோழி அப்படி. அப்போ இந்த கோழி 2 தான் இருக்குது. அப்போ பார்த்தா திருப்பி எல்லாமே போயிடும். அந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வியாதிகள் எல்லாமே போயிடுச்சு. 40 கோழி எல்லாம் இறந்து போச்சு. உடனே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து 40 போயிடுச்சு அப்படின்ற ஒரு சரி இனிமேல் வேண்டாம், இந்த கோழி வளர்க்குறதுக்கு வேணாம், ஏன்னா நமக்கு செட் ஆகலை, இடம் இல்லை, ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கொண்டே குற்றம் சொல்லிக்கொண்டே நம்ம அதை கடந்து போய் கொண்டு இருக்கணும். அப்படியே போயிட்டே இருக்குது. நாட்கள் போகுது, திருப்பி வருது. 30 கோழிக்கு மேலே திருப்பி 150 கோழி வரைக்கும் வந்துட்டு எல்லாம் விற்று எல்லாம் போய்கொண்டே இருக்குது. திருப்பி பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 தடவை இது மாதிரி ஆகி போச்சு. திருப்பி எல்லாமே மறிச்சு போச்சு, ஒன்றுமே இல்லை, திருப்பி 0வில் நின்றுச்சு. அப்போ என்ன பண்ணுறது, கடைசியாக ஒரு கோழி தான் நிற்கும் பாருங்க, ஒரே ஒரு கோழி தான் நிற்கும். சரி இதையாவது விற்றுட்டு நம்ம இதாவது விற்றுடலாம், ஏன்னா இதுவும் இறந்துட போகுதுன்னு சொல்லிட்டு இப்படி இருக்கிற சூழ்நிலையில் சரி அந்த ஒரு கோழி பார்த்தீங்கன்னா முட்டை போட ஆரம்பிச்சு. சரி முட்டை போடுதுன்னு 10 முட்டை வச்சோம்னா பார்த்தீங்கன்னா அது பொறிக்க ஆரம்பிக்குது. அப்போது தெய்வம் நம்ம வேணாம்னா கூட இதில் நம்ம ஏன் இதில் நம்ம வந்துட்டே இருக்குதுன்னு ஒரு யோசனை வந்தது. இல்லை, இதை கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர் ஆசீர்வதித்திருக்கிறார், அதை கொண்டு ஆசீர்வதித்திருக்கிறார். நான் என்ன பண்ணிட்டேன், அதை வேண்டாம் தள்ளி கொண்டே போகிறேன். ஆனாலும் அவர் என் கையை பிடித்து என் கரத்தை பிடித்து என் சிந்தனையை பிடித்து கொண்டு தான் இருக்கிறார். வேற வழிமுறை, வேற ஆலோசனை திட்டங்களை தர்றார். ஏன் இந்த இடம்னா வேற இடத்துல அதை செட் பண்ணலாம், இப்படி செய்யலாம், அநேக விஷயங்கள் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நம்ம அது செவி கொடுத்து கேட்கறது இல்லை. அப்போ யார் மேலே தப்பு, என்னுடைய தப்பை என் மேலே வைத்துக்கொண்டு நம்ம ஆண்டவரை கூறிக்கொண்டு இருக்கிறோம். அவர் எனக்கு சரியில்லை, அவர் எனக்கு சரியான வழியில் என்னை நடத்தலை அப்படின்னு சொல்லி அவன் பண்ணும்போது திரும்பவும் நம்ம திருப்பி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வைக்கிற எல்லா முட்டையும் திருப்பி பொறிச்சிட்டு தான் இருக்குது. இப்போ அடுத்த காலகட்டமாக அதை என்ன பண்ணலாம், அதுக்கு எவ்வளோ சேஃப்டி பண்ணி அந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆலோசனை தேவன் தர வல்லவராக இருக்கிறார். இப்படி அநேக ஆசீர்வாதம் நம்ம தேடிக்கொண்டு தான் வந்திருக்கிறது. நம்ம அதுக்கு தடைக்கெல்லாம் இருக்கிறது யார், நம்ம தான் இருக்கிறோம். அப்போது இதை அவருடைய பாதத்தில் சரண்டர் பண்ணி அப்போ எனக்கு இன்னும் நல்ல ஆலோசனை கொடுங்க, இது வரைக்கும் நான் கற்றுக்கிட்டேன், நான் பெரிய ஆள் இல்லை, நான் நிறைய படிச்சுட்டேன் அப்படின்னு இல்லாதபடி இன்னும் நான் வேதத்தை ரொம்ப கரைச்சி குடிச்சிட்டேன், நான் ஒரு 100 முறை படிச்சுட்டேன், 50 முறை படிச்சுட்டேன், நான் எல்லா விதத்துலையும் நான் ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கிறேன், நான் 8 மணிக்கெல்லாம் போய் உட்காந்துடுறேன் அப்படின்றது இல்லை. நம்ம என்ன செய்கிறோம், உன்னுடைய சிந்தனை எப்படி இருக்குது, என்னையே சுய பரிசோதனை நான் செய்து கொள்ள வேண்டிய காரியங்களாக இருக்குது. மற்றவங்களை போயிட்டு நான் நீ எப்படி இருக்கிற, நீ செய்கிறேன்னு சொல்லி அது எனக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருக்குள்ளும் கடவுள் இருக்கிறபடினால அவருக்குள்ள அவர் பேசுகிறவராக இருக்கிறார். அப்போது ஒருத்தர் கேட்டார், என்னங்க நீங்கள் அல்பமாக, அதாவது நம்ம சுற்றி இருக்கிறவங்க அல்பமாக தான் பார்க்குறாங்க. ஐயோ கோழியா, இந்த கோழியை வச்சு என்ன அவங்க பெரிய ஆள் ஆகிடுவாங்களா, இந்த கோழியை வச்சு என்ன இவங்க செஞ்சிட போகிறாங்க, ஐயோ ஒரே நாற்று அடிக்குது இந்த கோழி. அப்படி நம்ம சுற்றி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு விதையான அந்த வார்த்தையை விதைத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் என்கிட்ட பேசும்பொழுது கோழியை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, அதை எப்படி கொடுத்துரும் உங்களுக்கு மாசமானா, அதில் என்ன வந்துடும், அதுவும் உள்ள ஒரே நாற்று வேற அடிக்குமே, இதெல்லாம் சமாளிக்கணுமே, இது எப்படி நீங்களால செய்வீங்க. இப்போ அநேக வார்த்தைகள் போகும்போதெல்லாம் பேசிக்கொண்டு தான் இருக்கிறாங்க, அதெல்லாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கும். இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை 1000 முறை விதைக்கிட்டோம். பிசாசானவர் சொல்ல நல்ல நிலத்தில்
அது விதைக்கும் போது அது ஒன்று இல்லை 1000 மடங்கு பலன் தருகிறதா இருக்குது. அது முள்ளு போட்ட இடத்துல அந்த விதைகள் விழுந்தாலும் அதை நெருக்கி போடுகிறது போல அந்த பறவைகள் அதை பட்சித்து போடுது. இதயத்தில் போடுற விதையானது பட்சித்து போட அது ஆயத்தமாக இருக்குது. ஆகையால் நமக்கு அதை பற்றி கவலையே இல்லைன்ற அந்த மனது இப்போ கொஞ்சம் மாறி, அதாவது மற்றவங்க சொல்லுவதை காட்ட என்னை நான் மாற்றிக்கொள்வது முதலாவது தெய்வமுடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது கண்டிப்பாக பிளெஸ்ஸிங் இருக்குன்றதை நான் விசுவாசிக்கிறேன். ஆகையினால இப்போ பேசும்பொழுது அப்போது எடுத்து பார்க்கும்பொழுது அந்த சாதாரண முட்டைன்னு சொல்கிறோம், சாதாரண கோழின்றோம், அதில் எவ்வளோ விதமான தெய்வன் அதற்குள்ளே புதைப்பொருளாக அநேக காரியங்களை வைத்திருக்கிறார். எல்லாருமே கடையில் முட்டை வாங்கி சாப்பிட்டு அது ஒரு விதம். அந்த சிக்கன் கடையில் வாங்கிடுது. இப்போ என்ன ஆச்சு, எல்லாரும் அது வாங்கி சாப்பிட்டா நல்லது கிடையாது. நாட்டுக்கோழி சாப்பிட்டா தான் அது ரொம்ப பவர் இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது. அந்த காலத்துல தாத்தா பாட்டி காலத்தில் அந்த நாட்டுக்கோழி சாப்பிட்டு சூப் வச்சு கொடுப்பாங்க. அந்த உடம்பு சரீரம் அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தது. அந்த முட்டையில் அவ்வளோ புரத சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். அப்படி தான் இருந்தாங்க. ஆடு மாடெல்லாம் வளர்த்தாங்க. அநேகம் எல்லாம் அழிந்து போயிருக்கு காலகட்டத்தில். அப்போ ஏன் நம்ம இதை செய்யக்கூடாது? அப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அந்த முட்டையோடைய அந்த மஞ்சள் கருவிலே 49 நீர் சத்து இருக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நல்ல கொழுப்புக்கள். அது சொல்றாங்க, உங்களுக்கு நிறைய கொலஸ்ட்ரால் வந்துச்சு அதான் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்றாங்களே, அப்படி கிடையாது. நல்ல கொழுப்பு சத்து 32% அதுக்குள்ள இருக்கிறதா. அதிலும் மெயினா பாத்தீங்கன்னா மனிதனுக்கு தேவையான இந்த சரீரத்துல ரொம்ப தேவையானது, நமக்கு மைண்ட் அப்பப்போ மாத்தி நமக்கு வேலை செய்யறதுன்னா மூளை. என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு மூளை கெட்டு போச்சா, ஏன் இப்படி இருக்கிற, ஏன் திருட்டுத்தனம் பண்ற அப்படியெல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா. அப்போ இந்த சரீரத்துல நமக்கு இந்த சிரசு தலை நமக்கு பிரதானமா இருக்கிறது. தெய்வம் நமக்கு தலையா இருக்கிறது போல இந்த சரீரத்திற்கு மிகவும் தலையா இருக்கிறது. இந்த தலைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேலை செய்யக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூளை வளர்ச்சி நமக்கு கரெக்டா இருக்கணுமா பாருங்க. அப்போ இந்த மூளை வளர்ச்சி கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த முட்டையை நம்ம உட்கொள்ளும் பொழுது 17% புரத சத்து அதில் இருக்கிறது என்று பார்க்கிறோம். எப்படியா தேவன் அதுக்குள்ள எவ்வளவு ஒரு சின்ன முட்டை தான், இதுக்குள்ள எவ்வளவு சத்துக்கள் இருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அப்போ தாது பொருட்கள் 2% உள்ளது. அப்போ இவைகளை சாதாரணமா நம்ம பேசிட்டு போயிடும், ஐயோ முட்டையா, ஐயோ கோழியா அப்படின்னு சொல்றோம். அப்போ தேவன் இந்த சின்ன முட்டைக்குள்ள எவ்வளவு காரியங்களே வைத்திருக்கிறார். அதே போல அந்த கோழிக்குள்ள. அப்போ இது எதுவுமே நம்ம அலட்சியப்படாது. அதனால நீங்க பார்த்து கொண்டு இருக்கோம், யாரா இருந்தாலும் சரி, உங்களை சுற்றி இருக்கவங்க ஏளனமா பேசுவாங்க, சிரிப்பாங்க, இதுல என்ன வருது பேசட்டும், நம்ம கொடுத்துதான் நம்ம எப்படி இவங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அநேக சிந்தனைகள் நமக்கு தோண்டிக்கொண்டே இருக்கிறது. ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் செவி கொடுங்க. உங்ககிட்ட என்ன இருக்குது அதை வச்சு நீ ஆசீர்வாதம் பண்ற, நான் உங்களுக்கு ஆசீர்வதித்து இருக்கிறேன், நீ பழுகி பெருகுவாயாக. அது மட்டுமல்ல, நாம் நல்லா இருக்கிறது மாற்றமில்லை, நம்ம இதன் மூலியமா என்ன பண்றோம், அநேகர் கேட்கறாங்க, முட்டையை கேட்கறாங்க, கோழியை கேட்கறாங்க. இதை மற்றவர்களுக்கும் கொடுக்கிறவள தேவன் வைத்திருக்கிறார். அப்போ இது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? அப்போ சிந்தித்து பாரு. நேற்று தினத்துல உட்காந்து சிந்திக்கும் போது எனக்கு எவ்வளவு மைண்ட் எனக்கு ஓடிக்கொண்டே இருந்தது. அநேகர் எதனா சொல்லட்டும், எதனா பண்ணின்னு போட்டோம், ஐயோ இல்லை நம்மளால முடியும் அப்படின்னும் போது நமக்கு வருமானம் வேண்டும். என்னுடைய கையின் பிரயாசத்தை தான் நான் சாப்பிடுவேன். ஆகையினால தேவன் இதை ஆசீர்வதித்து பெருக செய்வேன். இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாம் நீர் ஆண்டவரை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுத்தேன். நீங்க ஆலோசனை கருத்தரா இருக்கிறீங்க, நீங்க தான் ஆலோசனைகள் மன்னரா இருக்கிறீங்க. என்னுடைய கருத்தை பிடிச்சி, என்னோட சிந்தனையை பிடிச்சிங்க, என் முழு சரீரத்தை நான் உங்களுக்காக ஒப்பு கொடுக்குறேன். ஏன்னா இந்த பூமியில வாழ போகிற காலங்கள் எத்தனை நாட்கள் என்பது நமக்கு தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆகையினால் அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறபடினால் முழுதும் அவருக்குள்ள சரண்டர் பண்ணி இந்த எல்லாவற்றையும் ஆவி, ஆத்மா, சரீரம், நித்திய ஜீவன் என்று நான் காத்துக்கொள்ளணும். நீங்க என்னை பிடிச்சுக்கோங்க, ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லி முழுதுமா நான் சரண்டர் பண்ணணும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அது அழிவில்லாத வித்தாக இருக்கிறது. பேதுருல பார்க்கிறோம் 1:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பிறந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஐயோ நான் பிறந்துட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் எப்படி பிறகுறோமா? வார்த்தையின் மூலமா ஜீவனுள்ள தேவனுடைய வசனமாகிய அழிவில்லாத வித்தாகி அந்த வார்த்தையினாலே பிறந்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு நொடி பொழுதும் அதை சிந்தித்து கொண்டே இருங்கள். எவ்வளவு விஷயம் வெளியே வரோம், வீட்டுக்கு வருவோம் என்பது நிச்சயம் கிடையாது. அப்போ நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற வாழ்க்கையை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜெபிக்கணும். ஏதோ சினிமாவை பார்த்துன்னு, டிவியை பார்த்துன்னு 12 மணி வரைக்கும், 1 மணிக்கு நிறைய இல்லத்துல பார்க்கிறேன். டிவியை போட்டு 1 மணி வரைக்கும் ஒரே சிரிப்பு, ஒரே சந்தோஷம். எங்க பார்த்தா கேட்டால் எனக்கு அதை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். கேட்குறேன் நான் ஒரு வீட்டில், நீங்கள் என்னங்க 12 மணி வரைக்கும் உங்கள் வீட்டில் லைட் ஏறி தூங்கலையா? தற்செயலாக வெளியே போகும்போது ஒரே பாட்டு சத்தம். இங்கே இருக்க பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த டிவியோட சத்தம் இங்கே கேட்குது. காலையில் கேட்குறேன், என்னங்க 12 மணிக்கு பார்த்தா கூட ஒரே சத்தமாக இருக்குன்னா, அது டிவி போயிட்டே இருக்கோங்க, நாங்கள் அப்படியே கூட தூங்கிடுவோம். அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட், நாங்கள் போயிட்டே இருக்கணும், அது இல்லாத எங்களால் தூங்க முடியாது.
அப்போ அதுக்கு எவ்வளவு அவங்க அடிமையா இருக்கிறாங்க பாருங்க. காதல இது பண்ணி காதல போட்டுட்டு எங்க போனா, பஸ்ல போனாலும் சரி, ட்ரெயின்ல போனா எல்லாம் அதுல போட்டுட்டு அதை கேட்பீங்க. ஏன்னா அதோடைய ஜீவன் எங்க இருக்குது அவங்களுக்கு, அதுக்குள்ள இருக்குது. அப்போ நேற்று இதெல்லாம் நான் நைட் இருக்கும்போது சிந்திச்சு கொண்டே இருக்கிறேன். அப்போ என்ன ஆண்டவரே, இந்த ஜீவன் எதுக்காக, இந்த ஜீவன் இருக்குது எதுக்காக? ஏதோ நான் வாழ்ந்தோம் போனோம், நான் குடும்பத்துல இது பண்ணணும் இல்லை, அவருக்காக போது அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். நீங்க விரும்புறது, விரும்பாததும் கேட்கறதும் கேளாததும் அவர் தருகிற வல்லவரா இருக்கான். தான் சாலமோன் கேட்கறான் இல்லையா, அந்த விரும்பினதை கேளு அப்படின்னு சொல்றாரு. அவன் கேட்கறது என்ன, இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க எனக்கு எப்படி ஆளுகை செய்யணும், அதுக்கு எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்கன்னு தான் கேட்கறான். ஆனா கேளாதது ஐஸ்வர்யம் எல்லாமே அவர் தேவன் கொடுக்கிற வல்லவரா இருக்கிறார். ஆகையினால நீங்க முழுதுமாய் அவருக்குள்ள நீங்க சரண்டர் பண்ணுங்க. தாழ்மை ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்க வேண்டியது. நம்ம இரவு படுக்கும் பொழுதோ நீங்க எப்பெல்லாம் படுக்கிறீங்களோ அப்ப நம்ம கேட்க ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே தாழ்மை உள்ளவனாய் கீழ்ப்படிந்து உள்ளவனாய் நான் வாழ வேண்டும். ஆண்டவரே தேவ கிருபை அதிக அதிகமாய் நான் பெற்றுக்கொள்ளணும். இன்னும் தேவ கிருபை அதிக அதிகமா நான் பெற்றுக்கொள்ளணும். தேவன் எனக்காக நிர்ணயித்திருந்த காரியங்களை ஆவியானவரின் ஒத்தாசையோடு அவர் செய்து முடிப்பேன் என்று நீ சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை நான் ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே இந்த பூமியிலும் நான் ஜீவ கிரீடமாய் இருப்பேன். ஆண்டவரே மறுமையிலும் நீதியின் கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வேன். ஆண்டவரே இந்த ஆண்டவரே இந்த மாதம் முழுவதுமாய் எப்படி இருக்கிறோமா, வெற்றி நடை போட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் இல்லை, வரப்போகிற மாதம், வரப்போகிற நாட்கள், ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடியும் நமக்கு தேவன் வெற்றியாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால இந்த வார்த்தை உங்களுக்குள்ள கண்டிப்பாக தேவன் இந்த ஜீவனுள்ள வார்த்தை உங்களோடு பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையினால வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள், சுடர்களை போல பிரகாசிங்கள். ஆமென். வார்த்தையின் வல்லமைகள் நமக்குள்ளே. அந்த ஒரு சரணம் மட்டும் பாடி நாம் அடுத்த வார்த்தைகளை என் கையின் பிரயாசத்தை சாப்பிடுகிறேன், பாக்கியமும் நன்மையும் உண்டாகுதே. என் கையின் பிரயாசத்தை சாப்பிடுகிறேன், பாக்கியமும் நன்மையும் உண்டாகுதே. உம்மாலே உண்டாகுதே தேவா, உம்மாலே உண்டாகுதே. சொல்லுங்க ஆமென். உம்மாலே உண்டாகுதே தேவா, உம்மாலே உண்டானதே. நான் தேவனால் தெரிந்து கொண்ட தாசன், அவர் ஆத்துமாவின் பிரியமான நேசன். உபாகமம் 8:18 சொல்லுகிறது, என் கையின் சாமர்த்தியம், என் கையின் பலன் இந்த சாமர்த்தியத்தை செய்தது என்று உன் இருதயத்தில் நினையாமல். நிறைய பேர் நான் சம்பாதிச்சு, நான் என் வீடு, நீ நிறைய பேர் அப்படிதான் நம்ம பேசுறோம். அதை நீ சொல்லாதிருப்பாயாக. ஏனென்றால் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். 2 அப்பா இருக்கிறாங்க. ஒரு அப்பா தேவனுடைய சித்தத்தை சொல்லிக் கொடுப்பாரு, இன்னொரு அப்பா இருக்கிற. யார் அப்பா சொல்லுங்க பாருங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசு. 2 அப்பா. 8:40 என்ன தேவ சித்தத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன், பிதாவினுடைய அப்பாவினுடைய திட்டத்தை அறிவிக்கிறேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அப்போ நீங்க உங்க அப்பா யாரு? பிசாசு அப்படின்ற. 8:44 யோவான். ஆகவே தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் நம்முடைய இருதயத்திலே செய்கைகளும் உண்டாக்குறவராக இருக்கிறார். அப்போ தேவன் செய்யும் பொழுது அதில என்ன கிடைக்கும்? பாக்கியம், நன்மைகள். பாக்கியமாக இருப்போம், நன்மைகளாக இருப்போம். அதிலே ஒரு சமாதானம் இருக்கும். ஒரு மனதிலே ஒரு தெய்வீக சமாதானத்தை நீங்க அனுபவிப்பீங்க. ஒவ்வொரு நாளும் இழப்பதற்காக அழைக்கப்படவில்லை. ஆகவே இந்த காலவேளை என்ன ஆண்டவரை நீங்க வார்த்தை என்ன சொல்லணும் சொல்லி கொடுங்கப்பா அப்படின்னு குழந்தைய போல. சபை என்பது ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுவது. நான் நினைச்சேன், என்னையா ஒரு சபையில ஒரு பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் என்னையே பேசிட்டு இருக்கிறார், என்னையே குத்திட்டே இருக்கிறார். அதனால அந்த கோயிலுக்கு போறதை நிறுத்திட்டேன்ப்பா. தேவன் சில காரியங்களை உணர்த்தும் பொழுது அது தப்பாவே இருக்கட்டுங்க, அது தப்பா பேசும்போது தப்பா போகுது. நாம் சரியா இருப்போம்னால் தேவன் நம்மை சரி செய்ய விரும்ப. ஒவ்வொரு நாளும் முகத்துல பாரு இங்க கொஞ்சம் கறி இருக்குது, மூக்குல பாரு அழுக்கு இருக்குது, சரி செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே சபை கூடி வருவது ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்வதற்கு, அது மட்டுமல்ல ஒருவருக்கொருவர் ஐக்கியமாய் வாழ்வதற்கு. எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடு இருக்குது. யாரை பார்த்து காப்பி அடிக்கிறதுக்கு இல்லை. எங்களுடைய அந்த ஃபாலோ, அந்த என்னுடைய ஷிப் யாருக்கிட்ட இருக்குது? என்னுடைய ஃபாலோவர்ஷிப், என் ஃபெல்லோஷிப் யாருக்கிட்ட இருக்குது? தேவனோடு இருக்கிறது. அழைத்த தேவன் உண்மை இல்லவர்.
முடிவு வரைந்து நடத்த வல்லவரா இருக்கிறார். நாம் இன்னும் கர்த்தருடைய வார்த்தைக்கு பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் எல்லா வேளையிலும் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவரையும் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை கொண்டு நாங்கள் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இயேசு கிறிஸ்துவனுடைய சமாதானம், அவருடைய சந்தோஷம் இந்த வார்த்தைக்குள்ளாய் இணைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எப்பொழுதும் நிறைவாய் இருப்பதாக. நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எவ்வளமாக இருந்தாலும் தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையினாலே நமக்கு ஆறுதலையும் பேறுதலையும் ஒரு நல்ல வழியிலே சத்தியத்தை நமக்கு காட்டி நடத்தி கொண்டே இருக்கிற அப்படியாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் கடந்து செல்கின்ற ஒரு காரியங்களுக்கான பதில்களும் அந்த சூழ்நிலைகளை எப்படி ஜெயிப்பது என்பதையும் தான் நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள போகிறோம். ஸோ எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா வருத்தம் என்பது ஒவ்வொரு சூழ்நிலையில நமக்கு வந்துட்டே தான் இருக்குது. நம்ம மீறி போகும்போதும் திடீர்னு எதிர்பாராத விதமாக எதிர்பார்த்த எதிர்பாராத நபர்களால் நமக்கு வருத்தங்கள் உண்டாகுது. அந்த வருத்தங்கள் நமக்கு அதிகமாக அது வேதனையை தரக்கூடியவராய் மாறுது. ஸோ இப்பொழுதும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேதனை எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லையா, வருத்தம் எது வேணாலும் எப்படி வேணாலும் உண்டாயிருக்கலாம். அப்படியே நீங்க இருந்தீங்கன்னா இப்பொழுதே அதிலிருந்து விடுதலை நமக்கு உண்டு என்பதை வேதத்தின் மூலமாய் நான் உங்களுக்கு ஒரு எடுத்து காட்ட போறேன். ஸோ எனவே நம்ம அனைவரும் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். மார்க் 5ஆம் அதிகாரம். மார்க் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வருத்தம் வேதனை உடையவர்களாய் நீங்க இப்போ இந்த வசனத்தை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இதை முடிக்கிற இந்த ஒரு 10 நிமிஷம் முடியும் போது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வருத்தம் என்பதும் கிடையாது, வேதனை என்பதும் கிடையாது என்பதை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மார்க் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் அனைவருக்கும் தெரிந்தது. அதிலிருந்து நாம் ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது. ஸோ இதுல ஒவ்வொன்றும் நம்ம கொஞ்சம் அந்த வார்த்தையோட அர்த்தத்தை மட்டும் நம்ம உள்வாங்கி அதுல இருந்து சத்தியத்தை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ஸோ 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பத்தி நமக்கு தெரியும். 18 வருடம் தெரியும், இது 12 வருடம். இந்த 12 வருடமாக ஒரு ஸ்திரீ என்ன பண்றாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அது நிறைய டாக்டர்ஸ் ஃபிசிஷியன்ஸை போய் அவங்க பார்க்குறாங்க. தனக்குள்ள எல்லா பணங்களும் என்ன ஆகுது, இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உடம்பு முடியல, சில சுச்சுவேஷன் சில கண்டிஷன்ஸ் ரொம்ப சிவியராக இருக்கும்போது நிறைய அமௌண்ட் செலவாகுது. ஸோ இது மாதிரி நிறைய வைத்தியர்கள்லாம் பார்த்து பணங்கள் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல், கொஞ்சம் கூட என்ன ஆகுதுன்னா சுகமே இல்லையா, சரியாகவே இல்லை, குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது. இப்போ நீங்க அந்த வேதனையில வருத்தப்பட்டுட்டு இருக்கிறீங்கன்னா, வருத்தப்படுகிற பொழுது இப்பொழுது நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா உங்களுக்கு இந்த வசனம். அவள் அந்த அதிக வருத்தப்படுகிற பொழுது என்ன பண்றாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு, இப்போ நம்ம வாழ்க்கையில வருத்தங்கள் நம்ம இப்போ இனியும் வரலாம் இல்லையா, சரி நம்ம எதிர்பார்க்க மாட்டோம், டக்குன்னு வரலாம். நம்ம குடும்பங்களிலும் சரி, நம்ம உறவுகளிலும் சரி, நம்ம நண்பர்களிலும் இல்லை வெளியே மூலியமா என்ன ஆகுது, அவருடைய பேச்சுக்களோ அவருடைய செயல்களோ நம்ம என்ன பண்ணுது, வருத்தத்துக்குள்ளாக மாற்றுகிறது. அந்த வருத்தம் நம்ம எங்க கொண்டு செல்கிறதுனா, நம்ம அவர்களோட இணைத்து சந்தோஷமா வாழ வைக்க போறது இல்லை, பிரிக்க தான் அந்த வருத்தம் என்ன பண்ணுகிறது, ஒரு கருவியாகவே இருக்கு நம்ம வாழ்க்கையில. ஸோ அந்த வருத்தங்கள் நம்ம தேவையில்லாத காரியங்கள் மூலியமா செய்ய வைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டாப் பண்றதுக்கு தான் இந்த இதை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது எல்லாம் நமக்கு கிடையாது, வருத்தம் என்பது கிடையாது, சந்தோஷமான வாழ்க்கை. இந்த வருத்தம் உறவுகளையும் வேதனைக்குள்ளாகவும் பிரிவுகளையும் உண்டாக. இனி நம்ம இந்த பிரிவெல்லாம் நம்ம விரும்புறது கிடையாது, காட் நமக்கு விரும்புறது இல்லை. ஸோ இதெல்லாம் நீக்கணும்னா இந்த விஷயத்தை கற்றுக்க போறோம். முதலாவது என்ன பண்றாங்க, அவங்க வருத்தத்தில் இருக்கும் பொழுது, நாம் எப்பொழுதும் வருத்தத்தில் இருக்கும் போது முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு, அந்த ஸ்திரீயானவள் இயேசு கிறிஸ்துவை குறித்து முதல்ல என்ன பண்றா, she heard about Jesus Christ. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவரை பத்தி நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம நிறைய வசனங்கள் வாசிப்போம். தேவன் உண்மை உள்ளவர், அவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர், நன்றி கெட்டவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறவர், அவர் மாறாதவர், அவர் சுகமாக்குகிற தேவன் சொல்லி தேவன் நம்ம காடை பத்தி நம்ம சொல்லிட்டே போலாம். ஸோ அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து முதல்ல கேள்விப்பட்டு
இரண்டாவதாக, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். இவங்க பண்றதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். முதலாவது காடை பத்தி அவங்க கேள்விப்படுறாங்க. கேள்விப்படுத்த அடுத்தது என்ன பண்றாங்கன்னா, நான் இவருடைய வஸ்திரத்தை தொட்டா நான் சுகமாவேன், சொஸ்தமாவேன் என்று தனக்குள்ளே அவர் சொல்லுகிறார். முதல்ல நாம நமக்குள்ள சொல்றோமா? இப்போ நம்ம நிறைய எல்லாருமே நம்மள ஜட்ஜ் பண்றாங்க. நம்முடைய வாழ்க்கையை நம்ம இப்படி இருக்கிறோன்றது இன்னொருத்தர் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கே தவிர, அவங்க சொல்றதையும் நம்ம ஏத்துக்கிறோமே தவிர, நம்ம என்ன பண்ண மாட்டோம்? என் வாழ்க்கை இவ்வளவாக இருக்க வேண்டும், நன்மையாக இருக்க வேண்டும், அது சிறந்தோங்க வேண்டும், செழிப்புக்குள்ளா இருக்க வேண்டும், ஒரு வளத்தை அது காண வேண்டும் என்பதை நாம் நமக்கு சொல்வதை நாம் மறந்து விடுகிறோம். அதான் சொல்ல, உன் எண்ணம் போல்தான் உன் வாழ்க்கை உண்டாகிறது. மற்றவர்கள் எண்ணத்தை போல உன் வாழ்க்கை எந்த காலத்திலும் உண்டானாலும் அது நிலைத்திருக்க போறது கிடையாது. நாம எதை விரும்புறோமோ அதுபடி நம்ம போயிட்டே இருப்போம். பாருங்க, யார் என்ன சொல்றா என்ன பண்றான்னு நமக்கு அது கவலையே கிடையாது. நான் இப்படிதான் இருக்கணும்னா என்ன பண்றேன், நானு அது மாதிரிதான் நான் இருப்பேன். ஸோ நம்ம எதை விரும்புகிறோமோ அதை நோக்கி தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம செயல்களும் இருக்கு இல்லையா? அது போல அன்றைக்கு அவள் வேதனையை விரும்பவில்லை, சுகத்தை விரும்பினாள். அவள் சுகத்தை விரும்பினபடியினாலே அவள் வருத்தம் நீங்குவதற்காக அவள் முதலாவது இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். கேள்விப்பட்ட இரண்டாவது அவள் தனக்குள்ளே நான் சுகமாவேன் என்று சொல்லுகிறாள். மூன்றாவதாக ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் she said that if I touch, நான் அவரை தொட்டால் I will be healed, அப்படி I will be cured from the problem. என்ன cure முதல்ல சொல்லிக்கிறார். மூன்றாவது she did சொன்னதா she touched செஞ்சிட்டாங்களா? செஞ்ச பிறகு என்ன ஆகுது? உடனே இம்மீடியட்லி அங்க என்ன ஆகுது? ஹீல் ஆகுறாங்க. உடனே அவளுடைய உத்திரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். எல்லாருக்கும் வருத்தம் இருக்கு, வேதனை இருக்கு. நாம் அதை உணருமா? அது நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லி? when we believe we will receive the blessing. நம்ம என்னைக்கு அதை பிலீவ் பண்றோமோ நம்ம ரிசீவ். இன்னைக்கு இது நான் இதை வாசிக்கும் போது எனக்கு கத்துக்கிட்ட ஒரு விஷயம் இனிதான் வரப்போகுது. அது நீங்களும் கத்துக்கணும் அப்படின்னு தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ உடனே அவளுக்கு என்ன ஆகுது? அவளுடைய வேதனை நீங்கி குணமடையதை முதல்ல அவங்க என்ன பண்ணாங்க? தன் சரீரத்திலே உணர்ந்தாங்க. இந்த 5 விஷயங்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா, உடனே இயேசு தம்மிடத்தில் வல்லமை புறப்பட்டு போனதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உண்மை நெருக்கி கொண்டிருக்கிறது நீர் கண்டும் இதை எப்படி நீங்க கேட்கிறீங்க, யாரும் கேட்கிறீங்களே அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் என்ன பண்ணாரு? யாருதான் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காரு. உடனே தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார். இந்த இடத்துலதான் ஒரு முக்கியமான விஷயம். காடுக்கு போயிட்டு இருக்கிறாரு கூட்டம். அவளை கூட்டத்துல போயிட்டே இருக்கிறாரு. அவருக்கு இயேசு கிறிஸ்து எல்லா வல்லமே உண்டு, எல்லாமே அவருக்கு தெரியும். அற்புதங்கள், அதிசயங்கள், அவருக்கு ஒண்ணுமே குறை இது கிடையாதுப்பா, இது இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. கடவுளுடைய குமாரன். அவருக்கே இப்போ நான் போறேன், இந்த கூட்டத்துல ஒருத்தவங்க தொட போறாங்க, அவங்களுக்கு என்னோட கிட்ட இருந்து வல்லமை போகுது, நான் அவங்களை சுகமாக்க போறேன்றது முன்னாடி தெரியாது. அந்த ஸ்திரீயானவளுக்கு அவளோட விஷயங்கள் அவருக்கு முன்னாடி யாருமே ஒருத்தர் சுகமா இல்லாம இருக்கிறான்றது, ஒரு ஸ்திரீ அப்படின்றதும் தெரியாது. வந்துட்டே இருக்கிறாரு. அவங்க தான் தொடுறாங்க. அவர்கிட்ட இருந்து ஒரு பவர் போகுது. அது மட்டும் அவரால் ஃபீல் பண்ண முடியும். யாருன்னு கேட்குறாரு. ஏன் அவர் ஒரு காடு தான் கண்டுபிடிச்சிருக்கலாம், முன்னாடியே எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சு பாருங்க நான் சுகமாயிட்டேன்னு அவளை கூட்டத்து நடுவில் சொல்லியிருக்கலாம். ஆனா இது எதுவுமே இல்லாம இங்க விஷயம் நடக்குது. யாருன்னு கேட்கிறாரு. உடனே அவங்க ஓடி அவருக்கு முன்பாக விழுந்து உண்மையெல்லாம் என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஏன் காடுக்கு அவன் முன்னாடி வந்திருந்தா கூட என்ன பண்ணலாம், இவளுக்கு இந்த மாதிரி வியாதி இருக்கு, இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா அவங்கதான் என்ன பண்றாங்க, எல்லா உண்மையை சொல்லி இது மாதிரி நான் விரும்பினேன், உங்ககிட்ட இருந்து நான் சுகமாயிட்டேன்ற எல்லா உண்மையும் அவங்கதான் சொல்றாங்க. சொன்ன பிறகு அவளை பார்த்து அவர் சொல்ற வார்த்தைகளை நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்கிருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம எல்லாமே காடை பத்தி என்ன நினைக்கிறோம், கடவுளை என்னை விரும்புவாரா, அவர் என்னை ஏத்துப்பாரா, நான் இந்த தப்பு பண்ணிட்டேன்னு எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்களே
அவருக்கும் என்ன பிடிக்காம போயிடும் போல, அவரு நான் எது கேட்டாலும் தரவே மாட்டாரு, நான் கேட்டுட்டே இருக்கிறேன், எப்படியா ஜெபம் பண்ணி பாக்குறேன், ஆனா சில காரியங்களும் கொடுத்துருக்காரு, ஆனா சில காரியங்களை என்னை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்தி பாக்குறாரு, என்னை ஏன் இப்படி வருத்தப்படுத்துறாரு, எனக்கு ஏன் இப்படி ஒரு பேச்சுக்கள்லாம் கொடுத்து என்னை கஷ்டப்படுத்துறாரு, என் சூழ்நிலை ஏன் யாரும் புரிஞ்சுக்காத அளவுக்கு என் தேவன் என்னை கஷ்டப்படுத்துறாரு சொல்லி நம்ம என்ன பண்றோம், அவரை நம்ம பாக்குறோம். எதுவுமே செய்ய மாட்டாரு, அவருக்கு பிடிக்கல. ஆனா உண்மையான சத்தியம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம்னா, இங்க சம்பவத்துல இருந்து அந்த ஸ்திரீயானவள் விரும்புகிறாள் தான் குணமடைய வேண்டும் என்று. அவள் விரும்புகிறதை இயேசு அறியவில்லை. அவருக்கு குணம் பண்ணணும் இந்த மாதிரி ஒருத்தவங்க விரும்புறாங்கன்றத பத்தி அவருக்கு தெரியாது. ஆனால் இந்த ஸ்திரீயினுடைய மன விருப்பம் அவர் அறியாது இருந்தும் அவர்கிட்ட இருக்கிற என்னாச்சு வல்லமை தானாவே புறப்பட்டு போயிடுச்சு. இங்க என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க காடை வந்து என்ன விரும்புவாரா, அவர் ஏத்துப்பாரா நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அது கிடையாது. இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே நான் உங்களுடையதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, தன்னையே நம்ம அனைவருக்காகவும் கொடுத்து விட்டார். சோ கொடுத்து விட்ட பிறகு அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன வேணா ரிசீவ் பண்ணிக்கலாம். ஆனா நாம என்ன பண்றோம், அவர் நம்மள ரிசீவ் பண்ணிப்பாரா நம்ம காத்துட்டு இருந்து என்ன பண்றோம், நம்முடைய லைஃப்ல நிறைய விஷயங்களை ரிசீவ் பண்ணாம நாம தான் விட்டுறோம். அதாவது வந்து பொஃபே சிஸ்டம் கேள்விப்பட்டிருப்போம். போனா ஆகாரத்தை நம்ம எடுத்து வச்சுக்கலாம், எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கலாம், எவ்வளவு கம்மியாகவும் எடுத்துக்கலாம், நம்மளுடைய விருப்பம் தான். ஆனா அது நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்காக வரிசையா வச்சிருக்காங்க. நம்ம தான் என்ன பண்ணோம், கடவுள் எனக்கு கொடுப்பாரா அப்படின்னு நம்ம பாக்குறோம். அந்த ஸ்திரீயானவள் தான் நம்புனா, கத்தரை போறது முதல்ல கேள்விப்பட்டா, விசுவாசிச்சா, நம்ம போய் இப்படி செஞ்ச சுகமாவும் நம்ம நம்புனா, போனா செஞ்சாங்க. செஞ்ச உடனே காடு கிட்ட இருந்து தானாவே சுகத்தை அவங்க பெற்றுக்கிட்டாங்க. காடு இவங்க நல்லவங்களா பார்த்து இவங்க கெட்டவங்களா பார்த்து கொடுக்கணும்னு அவர் விரும்புறதே இல்லை. அவர் எல்லாமே உங்களுக்கு தான் சொல்லி அவர் எல்லாமே ஃப்ரீயா விட்டுட்டாரு. ஆனா நம்ம தான் என்ன பண்ணல, போகல. அவங்க போகாது இருந்திருந்தா என்ன இருக்கும், அவங்க அந்த ஹீலிங்கை ரிசீவ் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ காடை வந்து நம்ம பார்க்குற விதத்தை நீங்க மாத்தி பார்க்கணும். நமக்கு இவங்க கொடுப்பாங்களா, ஒரு எதிர்பார்ப்பு இவங்க நமக்கு செய்வாங்களா, என்கிட்ட வந்தா நீங்க எடுத்துக்கோங்கன்னு அவர் இருக்கிறாரு. நம்ம தான் என்ன பண்ணோம், ஓடி போய், அப்போ நம்ம மனதில் தான் அந்த மாற்றங்கள் தேவைப்படுகிறதா இருக்கிறது. ஸோ உங்களுடைய வருத்தங்கள், உங்களுடைய வேதனைகள் முழுமையாக நீங்க விரும்புறீங்கன்னா, 2024 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சிலுவை சிந்தின ரத்தம் நமக்காக, நாம் வேதனை நீங்கி வருத்தம் நீங்கி சுகமாய் இருப்பதற்காக, பாரத்தை சுமப்பதற்கல்ல, அவருடைய முகம் லகுவாயும் மெதுவாயும் இருக்கிறது. அதை நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். அவர்கிட்ட இருந்து ரிசீவ், அவர் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ உடனே அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பாருமா, நான் எவ்வளவு பெரிய ஆளு, என்னுடைய வல்லமை எனக்குள்ள இருக்கு பத்தியா, உனக்கு சுகத்தை கொடுத்திருக்குன்னு சொல்லல, உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சிக்கும். இப்பொழுது இந்த வார்த்தை, உங்களுடைய வியாதிகள், உங்கள் வேதனைகள், உங்கள் கடன் பிரச்சனைகள், உங்கள் கஷ்டங்கள், உங்கள் வருத்தங்கள், உங்கள் குடும்பங்களிலே பிரிவுகள் அனைத்தும் நீங்க விரும்புறீங்கன்னா, மனசார உங்கள் விசுவாசத்தை ஃப்ரீயா கொடுங்க. மனசார நினைங்க, பா இப்போ நினைக்கிறேன் என்னுடைய வியாதி நீங்கிடுச்சு, அவர் சிலுவையில் சிந்தின அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்ற வார்த்தையினாலே இப்பொழுது நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன் என்று நீங்கள் விசுவாசிங்கள். அன்று அந்த ஃபவுண்டைன் ஆஃப் பிளட் அது என்ன ஆகுது, நின்றுச்சு. எப்படிப்பட்ட ஒரு காரியம் அது. அவ்வளோ பிசிஷியன்ஸை பார்த்து, அவ்வளோ வைத்தியர்கள் பார்த்து பணம் செலவழித்து நடக்கக்கூடிய முடியாத விஷயங்கள், அவள் மனதிலே விசுவாசித்த அந்த ஒரு சிந்தனை, மனதிலே ஏற்பட்ட அந்த முழுமையான நம்பிக்கை அவருடைய வேதனை முழுமையாக நீக்கிவிட்டது. தான் தேவன் சொல்ற, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட இப்போ உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. உன் வேதனை நீங்கி, அவள் வேதனை அவள் விசுவாசத்தினால் நீக்கப்பட்டது என்பதை தேவன் அவளுக்கு உணர்த்தினார். நீங்க நல்லா இருக்கணுமா, இன்னொருத்தரை பார்க்கவே பார்க்காதீங்க. இன்னொருத்தர் என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, அதெல்லாம் சொல்லு. நம் தேவன் எப்படிப்பட்டவர், அவர் இன்னொருத்தர் என்ன காரி துப்பிட்டாங்க, என்ன அடிச்சாங்க, அப்பப்பா நாளா இவங்களுக்காக இறக்க முடியாது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நினைச்சு ஓடிக்கலாம். அவ்வளவு வேதனைகளும் அவர் எதுக்காக ஏற்றுக்கொண்டார் என்றால், அது நிரந்தரம் அல்ல. அனைவருடைய வார்த்தைகளும் வேதனைகளும் நமக்கு நிரந்தரம் அல்ல. ஒவ்வொரு நாளும் நம்ம புதிதான சிந்தனைகள், புதிதான எண்ணங்கள் போய்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வாழ்வது நம் நம்பிக்கை தான். மறுநாள் தேவன் நம்மை உயிரோட வச்சிருக்கிறாங்க. மறுநாள் என்ன, நாளைக்கு நான் சம்பாதிச்சிருவேன், இவ்வளவு பண்ணிடுவேன்னா நாளைக்கு நம்ம இருப்போமானே நமக்கு தெரியாது. ஆனா ஒரு நம்பிக்கை,
நாளைக்கு இருப்பேன், நாளைக்கு இவ்வளோ சம்பாதிப்பேன், இத்தனை வருடங்கள் இருப்பேன், நான் நல்லா சம்பாதிப்பேன்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எல்லாத்திலும் நம்ம இருக்கணும்னு தான் நம்ம இதுல இருந்து கத்துக்கிறது. உங்களுடைய சூழ்நிலைகள், உங்க வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதன் வேதனைக்காக நீங்க தயவுசெய்து ஏத்துக்காதீங்க. வேதனை நீங்கி சுகமா இருக்க உங்கள் மனதிலே உங்கள் தேவனை நோக்கி அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணாங்க, சர்பத்தை நோக்கி பாருங்கன்னு சொன்னாங்க, சுகம் அடைஞ்சாங்க. நீங்க இப்ப சர்பத்தெல்லாம் நோக்கி பார்க்க வேணாம், உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை நீங்கள் நோக்கி பார்த்தால் உங்கள் வேதனை நீங்கி சுகமாக இருக்க முடியும். அது உங்களுக்குள்ளே நடக்கக்கூடியது. எனவே உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. கல்வாரியின் மீட்டினில் கொல்கதாவிலே இயேசு ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரியின் மீட்டினில் கொல்கதாவிலே நேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் அன்பு நேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. கர்த்தர் நல்லவர். நாம் தொடர்ந்து வார்த்தை நம்பி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்நாளிலும் ஒரு சில வார்த்தைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சியடைகிறேன். ஸோ இயேசு கிறிஸ்துவோடைய அநேக குணாதிசயங்களை எல்லாம் நாம் பார்த்துட்டோம். எப்படியாக அவர் நம்மை ஏற்றிருக்கிறார், ஒரு மகனாக நம்மை ஏற்று நமக்குண்டான ஆசீர்வாதங்களை எல்லாம் அவர் எப்படி அவருக்கு இலவசமாக தந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் எப்படி மன்னித்து நம்மை குற்றமற அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட புதிதாக்கப்பட்ட மனுஷனாக எப்படி மாற்றினார், நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்லாம் பார்த்தோம். அதில் ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், நம்ம அநேகர் பல தவறுகள் செய்கிறோம், எல்லாம் சொல்கிறோம், நம்ம இப்படி மாறிடும் அப்படி மாறிடும். பட் ஸ்டில் அவங்கவுங்க குணாதிசயங்கள் அவங்கவுங்க விட்டு மாறுறதில்ல. அவங்க பிஹேவியரல் ஆக்ஷன்ஸ் ஒவ்வொருத்தரும் அந்தந்த கேரக்டர்ஸ் பற்றி இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் வார்த்தையை கற்றுக்கொள்ளும் பொழுது சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி எந்த இடத்துல அதை வெளியே எடுத்துகிட்டு வரணும், எந்த இடத்துல அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் நம்ம அதை கண்ட்ரோலில் வைத்துக்கொள்ளணும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் நம்ம தவறுகள் செய்தால் நமக்கு வரக்கூடிய ஒரு விதமான குணாதிசயம் அந்த தவறை சுட்டி காட்டுறது. இயேசு கிறிஸ்து கிட்ட இல்லாத ஒரு கேரக்டர் யார் பார்த்தோம் அவர் எந்த தவறையும் சுட்டி காட்டணும். சில வார்த்தைகளை அவர் இந்த உலகத்திலே மனிதனாக பல அற்புதங்களை அதிசயங்களை செய்திருக்கு. அதில் ஒரு சில நிகழ்வுகளிலிருந்து அவர் சொன்ன வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள், அவருடைய குணம் குற்றம் சாட்டுறது கிடையாது. ஒன்று, ஏன்னா அவர் மன்னிப்பின் சிகரமாக இருக்கிறார் இல்லையா. சிலுவையில் உயிரே மாய்க்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த அந்த மனிதர்களை பார்த்தும் முதல் வார்த்தை மன்னிப்பு தான் சொன்னார். இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இது பண்ண தப்பு அப்படி சொல்லவே இல்லை, குற்றம் சுமத்தவே இல்லை. அவங்க யாரையுமே தெரியாமல் சொல்லிட்டாங்கப்பா மன்னிச்சிடுங்க அப்படி தான் சொல்லுவார். ஸோ அந்த மன்னிக்கிற குணம் உடைய ஆண்டவர் ஒரு பல காரியங்களே பல அதிசயங்களே அவர் நிகழ்த்தி கொண்டிருந்த போது ஒரு இன்சிடெண்ட்ல ஒரு பெண்ணை ஊரெல்லாம் குற்றப்படுத்தி, ஊர் முழுக்க ஒரு பெண்ணை குற்றப்படுத்துது. அந்த ஊரே அந்த பொண்ணை எடுத்துட்டு கிறிஸ்து முன்னாடி நிறுத்தி இதை ஒழுக்கம் கிட்டதா அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க, கல்லெறிகிற அளவுக்கு. இயேசு கிறிஸ்துவானவர் அவங்கள எல்லாரையும் பார்த்து ஒன்று தான் சொன்னார். மெயினாக அந்த பொண்ணை பார்த்து அவர் சொன்ன வார்த்தைகள், இயேசு அவளை நோக்கி, யோவான் 8:11 வாசிக்கிறோம். இயேசு அவளை நோக்கி,
நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நானும் இவங்க சொல்ற மாதிரி நான் ஜட்ஜ் பண்ண போறது கிடையாது. நீ இந்த மாதிரி குற்றம் பண்ணியிருக்க பண்ணலைன்னு நீ போ, இனிமேட்டு பாவம் செய்யாத. See how kind he is. அவர் எவ்வளவு தன்மையானவர் அப்படின்றத நம்ம குணாதிசயங்களை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அதுவே நீ போ, இனி பாவம் செய்யாத. நான் மற்றவங்கள மாதிரி உனக்கு குற்றத்தை இருக்கல, ஆனால் நீ போ, செஞ்சுட்ட, பட் இனிமேட்டு என்ன பண்ணாத, அதை செய்யாத அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அதே போலதான் பல வருடங்களாக வியாதிகளை படுத்தியாக இருந்த ஒருவரை கிறிஸ்து குணமாக்கும் பொழுதும் சொல்லுகிறார். யோவான் 5:14 வாசிக்கிறோம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானால் அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடிக்கு நீ பாவம் செய்யாதே. நீ சரியாயிட்டப்பா, இன்னமும் நீ நிறைய விஷயங்கள்ல தப்பான காரியங்கள்ல இல்லை உனக்கு ஒரு பின்விளைவு வரக்கூடிய விஷயங்கள் ஈடுபடாத வரைக்கும் நீ என்ன பண்ணாது, பாவம் செய்ய கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்றாங்க. நீ செஞ்சுட்ட பார்த்துல உனக்கு எப்படி நடந்துச்சு அப்படி சொல்லவே இல்லை. தெரியாம செஞ்சுட்ட, இனிமேட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, இனிமேட்டு செய்யாத அப்படின்னு சொல்றாரு. அதே போலதான் பேதுரு தன்னை காட்டி கொடுப்பான்னு தெரியும், அந்த வார்த்தைய முன்னாடி சொல்றாரு. யூதாஸ் காரியத்தை பார்த்துன்னு சொல்லுகிறார், எனக்கு காட்டி கொடுக்க போற காசுக்காக அப்படின்னு. பேதுருவை பார்த்துன்னு சொல்லுகிறார், நீ என் மேல எவ்வளவு அன்பா இருக்கிற, ஆனாலும் நீ என்னை மறுதளிப்ப, நான் யாருமே தெரியலன்னு சொல்லுவேன். அப்போ நான் பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொன்னாலும் கர்த்தர் முன்னாடியே அவர்களுக்கு அந்த தப்பு, அந்த அவங்க குற்றம் செய்ய போறாங்க அவருக்கு தெரிஞ்சிச்சு, முன்னாடியே சொல்லிட்டாரு நீ இந்த தப்பு செய்ய போற. ஆனா அந்த தப்பு செஞ்ச பிறகும் அவங்க கில்ட்டி கான்சியஸ் அவங்க வரக்கூடாதுன்றதுக்காக அவர் வந்து அந்த கில்ட்டி ஃபீல் பண்ணக்கூடாதுன்றத உடைக்கிறாரு. எப்படின்னா, தன்னை தெரியாது அப்படின்னு சத்தியம் செய்ய போற பேதுருவை நோக்கி லூக்கா 22:32 வாசிக்கிறோம். நீ திடன் கொண்ட பின் உன் ஆடுகள் மேய்ப்பாயாக என்றார். கிறிஸ்து பாருங்க, நீ திடன் கொண்ட பின் உன் ஆடுகளை மேய்ப்பாயாக. நீ தப்பு செய்ய போற, அப்போ உனக்கு கஷ்டமா இருக்கும், என்னடா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களை அப்படி சொல்லிட்டோமே. ஆனாலும் கவலைப்படாத, தைரியமா இரு, திடன் கொள், நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு அந்த ஒரு தட்டி கொடுத்து, எவ்வளவு தவறுகள் செய்தாலும் நீ செஞ்சுட்ட, இப்படிதான் நீ அப்படின்னு குற்றம் சாட்டாம அவங்களை ஜட்ஜ் பண்ணாம அடுத்து முன்னோக்கி அவர்கள் செல்லக்கூடிய அந்த ஒரு மோட்டிவேஷனான தேவன் வார்த்தையினாலே பல இடங்களிலே அநேகருக்கு கொடுத்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆனா சில நேரங்களிலே நாமும் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் வச்சிருக்கோம் இல்ல. நம்மளை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே நீ இப்படி செஞ்ச, நீ இப்படி பண்ணதாதான் நான் பண்ணேன்னு அந்த குற்றம் சாட்டுறதை தான் முதல்ல வைக்கும். அந்த கேரக்டர்ஸ் நமக்கு இருக்கக்கூடாது. இன்ஸ்டெட் நம்ம கிறிஸ்து மாதிரி நீ இனிமேல் செய்யாத அப்படின்னு சொல்லணும்னாலும் பரவாயில்ல, அமைதியா இருக்கிறது பெஸ்ட் திங் இன் திஸ் வேர்ல்ட். ஒரு மிகப்பெரிய வெப்பன், ஒரு பவர்ஃபுல் வெப்பன் பார்த்தீங்கன்னா சைலண்ட் இஸ் அ பவர்ஃபுல் வெப்பன். அநேக பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கறது இந்த அமைதி. அநேக இடங்களிலே அது கிறிஸ்து ரொம்ப அழகா விளக்கி இருப்பாரு. பல இடங்களில் அவர் வாய் திறந்திருக்கவே மாட்டார், அமைதியா தான் இருப்பார். ஆனா எங்க பேசணுமோ அவர் பேசிடுவார். ஸோ அந்த மாதிரி சில குணாதிசயங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ நம்ம தவற சுட்டி காட்டி ஒரு வேலை பண்ணுங்கிறோமானால் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் 2 தகப்பன்னு பார்த்தோம் இல்லையா, பிசாசும் தகப்பனா இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வெளிப்படுத்தல் 12:10 பார்க்கிறோம் பிசாசோட கேரக்டர் பாருங்க. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேலும் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போகும். அப்ப குற்றம் சாட்டுகிறவன் கேரக்டரும் பிசாஸ் தப்பு செஞ்சா அந்த குற்றத்தை வந்து சுட்டி காட்டிட்டே இருக்கிறது தான் அது பிசாஸோட கேரக்டர். பட் we are the children of God. நம்ம கிறிஸ்துவோடைய பிள்ளைகள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆகவே அவனுக்கு இருந்த அந்த குணாதிசயத்தை நாமும் பின்பற்ற கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். கர்த்தர் அதை நோக்கி நம்மை பயணப்படுத்துவார் என்பது எந்தவித மாற்றமும் இல்லை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறன்னா அந்த குற்றம் சாட்டுகிற குணங்கள் வராதபடிக்கு குற்றமற்றவராக இருக்கிற அந்த கிறிஸ்துவின் குணாதிசயங்களை உடையவர்களாக அவருடைய அடிச்சுவற்றை பின்பற்றுவோம். கர்த்தர் தாமே அனைவரையும் ஆசீர்வதிக்கிறார்.
ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையிலே வாழ்வு இருக்கிறது. வார்த்தை விசுவாசம் என் வாழ்க்கையை மாற்றுகிறது. தேவனுடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்காளிகளாய் மாற வேண்டும் என்பது வேதம் நம்மை சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய சத்தியம். அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானித்தோம். வார்த்தை இல்லாமல் வாழ்வில்லை, விசுவாசம் இல்லாமல் ஜெயம் இல்லை. தேவனுடைய சுபாவம் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்வது மிருகதனமுள்ள, மற்றவர்களை கிறிஸ்து பக்கம் திருப்புகின்ற ஒரு நிலைக்கு கொண்டு வராது என்பதை உணர்ந்து இந்த நாளிலே ஆண்டவருக்கு நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். நாம் இப்பொழுது திருவிருந்துக்கான ஆயத்தத்தை இந்த ஒரு சரணத்தை பாடும் பொழுது என்னோடு கூட இந்த ஆன்லைன்ல வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கர்த்தருடைய பந்தியிலே எங்களோடு கூட இணைந்து கொள்ள விரும்புகிறவர்கள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். சாப்பிடறதுக்கு என்ன இருந்தாலும் எடுத்துங்க, குடிக்கிறதுக்கு என்ன இருந்தாலும் எடுத்துங்க. இந்த ரெண்டுல தான் வியாதி பிரச்சனை எல்லாமே. ஆகவே தேவன் அதை ஆசீர்வதித்து இதை செய்யுங்கள் என்றார். சரீரத்தை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றால் எல்லாரும் நாம் எடுத்துக்கொள்வோம். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தி. எல்லாரும் எழுந்து நின்று ஆமென். கர்த்தர் அன்பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மனப்பூரணமாய் எண்ணி கர்த்தரின் பந்தியில் வா சகோதரி, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. எனக்கு ஒப்பித்ததை கட்டளத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சென்று கொடுத்து, இது வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆண்டவரை நினைக்கிற நினைவு தயவிலே வாழ்கிறேன். அவருடைய கிருபை என்னை தாங்குகிறது, அவருடைய பலத்திலே நான் பலனடைகிறேன், அவருடைய ஆவி என்னை இணைத்திருக்கிறது என்ற உணர்வோடு கூட வாழ்கிற வாழ்வுதாங்க நினைக்கிற நினைவு. உலகத்திலே எத்தனை எண்ணப்பட்டாலும், சாகிறவர் எண்ணப்பட்டாலும், ஒன்றும் இல்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும், நிறைவுள்ளவர்களான வாழ்வை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த எண்ணங்கள் கிருபை விருதாவாக்குறதில்லை. எங்களுடைய ஐக்கிய பிதாவோடு இருக்கிறது. இருளுக்கும் ஒளிக்கும் வித்தியாசம் இல்லை. அநீதிக்கும் நீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஆகவே நான் தேவனோடு கூட இணைக்கப்பட்டவன் என்ற உணர்வோடு கூட இந்த அப்பத்தை நான் புசிக்கிறேன். எல்லாரும் எடுத்து ஆசீர்வதிங்க. முதல்ல ஆண்டவரை, இது ஆசீர்வாதத்தின் பாத்திரம், எனக்காய் சிந்தப்பட்டி நான் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக நீ கஷ்டப்பட்டி. ஆக உணர்ந்து ஆண்டவரை இதை பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதித்து நீங்க புசிங்க. உங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்குரியது. சொல்லுங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம், ஆவி, ஆத்மா, சரீரங்களை நித்திய வாழ்வுக்கிறது காத்துக்கணும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வாதத்தை எல்லாம் புசிக்கலாம், சந்தோஷமா புசிக்கலாம். சாப்பிடறதுக்குள்ள அதுக்குன்னு தூக்கத்திலே அப்படியெல்லாம் இல்ல. தேவனை உணர்ந்து எனக்காய் மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக சாபமானா, இனி சாபம் என் வாழ்க்கையில இல்லை, இந்த நீதிக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய ரத்தம் அது நித்திய வாழ்க்கை. நம்ம இதையும் காத்துக்கொள்ளும். அவர் வருகை மட்டும் இதை செய்யுங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் செய்ய சொன்னா நம்ம செய்யறோம். ஆகவே இது ஒரு நீதி, வேதம் எதிர்பார்க்கிற ஒரு சாக்கிரமம். ஆக அவருடைய ரத்தத்தின் மூலமா நமக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. நமக்குள்ளே அந்த மாற்றங்கள் வர இதை குடிக்கும் பொழுது ஆண்டவருடைய அந்த அவருடைய எலும்புக்கும் சதைக்கும் உரியவனாக இருக்கிறேன் என்ற உணர்வோடு இதை நம்ம குடிக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரங்களை நித்திய வாழ்க்கைக்கு காத்துக்கொள்ளும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வாதத்தை குடிங்க. எல்லாருக்குள்ளயும் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறதா? தேவன் நம்மை வாழ வைக்க, சமாதானத்தை கொடுக்க, சந்தோஷத்தை கொடுக்கத்தான் வந்தார். எல்லாவற்றையும் சந்தோஷமா நாம் செய்வோம். நாம் ஜெபிப்போம். நான் ஜெபத்தை நிறைவு செய்யலாம். எல்லா நன்மைகளுக்கும் முற்றுக்கும் உறைவிடமாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எங்கள் வாழ்நாளிலும் இந்த ஒரு நாளை கூட்டி கொடுத்து இதிலே உண்மை ஆராதிக்க, உண்மையோடு கூட தொழுது கொள்ள ஆண்டவரே,
உம்முடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஆகவே நான் உன்னை நேசிக்கிறேன், ஆகவே உண்மை நான் தேடுகிறேன், ஆகவே உண்மை நான் நினைக்கிறேன். நான் நினைவிலே எங்களை வாழ வைத்திருக்கிறீங்கப்பா, நன்றி சொல்கிறோம். எத்தனையோ பாதுகாப்பு, எத்தனையோ மாற்றங்கள் எங்கள் வாழ்க்கையில நீர் செய்திருக்கிறீர். உம்முடைய பலன் இதுவரைக்கும் நெருக்க செய்திருக்கிறது, இனியும் எங்களை நடத்த போகிறது. அந்த கிருபை எண்ணி உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். கிருபை நாங்கள் விருதாவாக்கம் ஆண்டவர் அதை பயன்படுத்த, அதை பிரயோஜனப்படுத்த, பொய்யான மாயை பற்றி கொண்டு தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்ற வார்த்தை எங்களுக்குள்ளே உணர்வுக்குள்ளாக மாற்றி, கிருபையா புது விதமான ஒவ்வொரு நாளும் புது சிருஷ்டியே காரியம் இன்றைக்கு புதியதாக எங்களை மறுரூபமான உங்களுடைய வார்த்தையினாலே ஜனிப்பித்திருக்கிறீங்க, நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகி கொண்டே இருக்கட்டும். பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம், நீதி மேலே நீதி. ஆண்டவரை யாரெல்லாம் இதை குறித்து தெளிவில்லை, ஆண்டவர் ஒருவேளை எண்ணத்தோடு இயக்கத்தோடு என் வாழ்க்கையில் நடக்காதா என்று ஆண்டவரை அவள் தொட்டது போல இன்றைக்கு அநேக நினைத்திருக்கிறார். என் வாழ்க்கையில இது மாறாதா, என்னை குறித்து பேச மாட்டார்களா, என்னுடைய வியாதி நீங்காதா, என் தேவைகள் சந்திக்கப்படாதா? ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியங்களை செய்கிறவர். இந்த வேளையில ஒவ்வொருவருடைய விசுவாச அளவின்படியே நீர் பெரிய காரியங்களை செய்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய எல்லா நினைவுகளையும் அறிந்திருக்கிறவர். எங்கள் ஜெபங்களை எல்லாம் நீர் கேட்டீரப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்டீர் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையும் வல்லமையும் ஐக்கியமும் ஒவ்வொருவருக்குள்ளும் பெருகுவதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வார்த்தையில் இணைந்திருப்போம், வாழ்விலே மாற்றங்களை காண்போம். Bless you all. Happy Sunday. Thank you.